ஹலோ, நான் வருஷன். வெல்கம் டு வருஷன் மீன் சேனல். இன்றைக்கி நம்ம மைசூரோட செகண்ட் டே. இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜூ போகலான்னு இருக்கோம். அடுத்து லலிதா மஹால் பேலஸ், அப்புறம் மைசூர் பேலஸ் போகலான்னு இருக்கோம். இங்கே செம வெயிலாக இருக்குது. நேற்று நைட்டு எனக்கு சுத்தமாகவே தூக்கம் இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் தூங்குற மாதிரி இங்கே இல்லை. என்னதான் இருந்தாலும் XXX பெட்டில் இருந்தாலும் தூக்கமே இல்லை. நேற்று நான் தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. சிலிண்டர் மாதிரி திடீர்னு சுற்றிக்கிட்டே இருந்தேன் நான். அதனால் சீரியஸாக முடியல. அண்ட் நம்ம இன்றைக்கி எங்கெல்லாம் போக போகிறோம், சாயந்தரம் எங்கே போகிறேன்னா நான் வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்துட்டோம். ஃபைனலாக ஜூக்கு வந்துட்டோம். இதோ டிக்கெட் ரேட்டு இன்னும் நம்ம உள்ளே போகலை. பார்த்தீங்கன்னா இதுதான் பேர்ட்ஸ் இருக்கிற இடம். இங்கே நம்ம இன்னும் உள்ளே போகல, இனிமேல் தான் போகணும். பட் நல்லாயிருக்கு எல்லாமே. கூட்டமும் இருக்குது லைட்டாக. பார்த்தீங்களா, இன்னும் உள்ளே போகல. அங்கே தான் ஜிராஃப் இருக்குது. நான் உள்ளே போய் மீதியில் ஷூட் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்போதைக்கு ஜிராஃப் தான் தெரியுது, வேறு தெரியல. நாங்கள் பேட்ரி வண்டி புக் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே தான் அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதில் தான் பார்க்க போகிறோம். இதுதான் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஜூன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இதுதான் பேட்ரி வண்டி. நம்ம இதில் தான், இந்த மாதிரி வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம இப்படி உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். 1 hour later. மல்டி கலர் பேரட். ஆப்பிரிக்கா மங்கி. நம்ம போய் டைகர் தான் பார்க்குறோம். வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் டைகர் பார்க்குறேன். அங்கே படுத்துருக்கு. லைன் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கு லைனு. Do you see the lion? Two very boring minutes later. ஃபைனலாக நம்ம ஜூ பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்து இங்கேருந்து பேலஸ் போகிறோம். இங்கே செம வெயிலாக இருக்குது, அதனால் இளநீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இளநீ குடித்து அடுத்து பேலஸ் போகிறோம். ஃபைனலாக இளநீ குடிக்க நின்றுருக்கோம். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு இளநீ 50 ரூபா, இங்கே ஒரு இளநீ 70 ரூபா, இங்கே ஒரு இளநீ. லலிதா மஹால் பேலஸ்க்கு வந்தாச்சு. செமையாக இருக்குது பேலஸு. நான் எதாமல் உள்ளே போய் ஷூட் பண்ணுறேன். முதல்ல வெளியில் உங்களுக்கு காமிக்கிறேன். Oh God.
ஃபைனலாக நம்ம உள்ளே வந்துட்டோம். இந்த லலிதா மஹால் பேலஸ். இந்த காதலன் மூவியில் பார்த்தீங்கன்னா வடிவேல் சாருக்கு இங்கே தான் பாடியில் செக் பண்ணுவாங்க. இந்த லிஃப்ட் இது பழைய காலத்து லிஃப்ட்டு. சோஃபா கொடுத்துருக்காங்க, உள்ளே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே. அடுத்து நம்ம உள்ளே போவோம் அப்படியே. சரி நைட் வரலாம் தான் பிளான் பண்ணணும். இங்கேயும் ஏதோ ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் ப்ராசஸ் போயிட்டு. டைனிங் ஹால் மாதிரி வச்சுருக்கோம். Mitra, Subarna, dikilo orang ni. Mana? இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் உட்கார்ந்த இடம். இந்த இடத்துல தான் முத்து படம், KGF இதெல்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும்னா எப்படி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கண்டிப்பாக இங்கே செட் பண்ணியிருக்கோம். லலிதா மஹால் சூப்பராக இருக்கும். லலித் மஹால் பேலஸ்க்கு வந்தால் காஃபி டீயும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. மறக்காமல் வந்தால் செக் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக காஃபியும் ஒரு 10 பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. மிரரும் பயங்கரமாக வச்சுருக்காங்க. கிஃப்ட் ஷாப். வரேம்மா. ஃபைனலாக பேலஸில் பார்த்தாச்சு. உள்ளே வந்து காம்ப்ளிமெண்ட் தராங்க. டீ காஃபி அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம பேலஸ்க்கு வந்து ராஜா வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு இது அதுக்காக கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்து வந்து மைசூர் பேலஸ்க்கு போகிறோம். அதே மாதிரி தான் இருக்கும், இதே மாதிரி தான் அதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். பசியில் செமையாக கொள்ளறது வாய். டீ காஃபி மட்டும் குடித்தோம். செமையாக வெயிலும் இருக்குது. பார்ப்போம். ஆனால் இங்கே நைட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் லைட்ஸ் எல்லாம். ஆனால் உள்ளே வந்து 5:30க்கு மேலே அலோட் கிடையாது. அதனால் நம்ம மார்னிங்கே வந்துட்டோம். நம்ம அடுத்து மைசூர் பேலஸ் போகிறோம். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ்க்கு வந்துட்டோம். செம்ம கூட்டமாக இருக்குது. வெளியே ஷூட் பண்ண முடிஞ்சால் ஷூட் பண்ணுறேன்.
நான் உள்ளே போய் நான் ஷூட் பண்ணுறேன். பார்த்தீங்கல்ல இவ்வளோ கார் இருக்குன்னு, இவ்வளோ பேரும் பேலஸ் தான் வந்திருக்காங்க. இவ்வளோ கூட்டம், செம கூட்டமாக இருக்குது. அதனால் வெளியே ஷூட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைன்னா உள்ளே போய் நான் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், தான் பேலஸ் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கல்ல இவ்வளோ கூட்டம்னு, சாக்கா கூட்டம். கூட்டமாக இருக்குது, செம கூட்டமாக இருக்குது. இதுதான் மைசூர் பேலஸ்க்குள்ளே. செமையாக இருக்குல்ல, செம கூட்டம். ஆனால் முன்னாடி போங்க. பொருள் தான்டா இருக்கு. நைட் இந்த பல்பை தான் எல்லோரும் போட்டு விடுவாங்க. ஃபுல்லாக பேலஸ் ஃபுல்லாக இந்த பல்பு தான் இருக்குது, ஃபுல்லாக அதான் போட்டு விடுவாங்க. Meanwhile, இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் மூவியில் வரும். ஃபைனலாக மைசூர் பேலஸும் பார்த்தாச்சு. உள்ளே ஒன்றும் இல்லை, அவங்க யூஸ் பண்ணதான் உள்ளே வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்த சைடில் உட்கார இடம் தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட்றோம், லஞ்சு சாப்பிட்டு ரூமுக்கு போகிறோம். 1 hour later. நம்ம ஃபைனலாக எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்தாச்சு. நான் சாயந்தரம் எங்கே போகிறேன்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல எங்கே போகிறேன்னு. நான் உங்களுக்கு சாயந்தரம் வீடியோ எடுக்கும்போது எங்கே போகிறேன்னு நான் ரிவீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு செம பசி, ஆனால் நான் லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போயிருக்காங்க அப்பா அம்மாலாம். நான் போகல, அவங்க இங்கே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சாயந்தரம் வீடியோவில் எங்கெங்கே போகிறோன்னு பார்ப்போம். 2 very boring minutes later. நம்ம ஈவினிங் எங்கே போகலான்னு சொல்லி நான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டி ஹில்ஸ் தான் போகிறோம். இது சக்தி பீட்டத்தில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹில் கிளைம் பண்ணி போகிற ஒரு டெம்பிள். இது மைசூரில் ரொம்ப ஒரு ஃபேமஸான டெம்பிள். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க கோயிலுக்கு போகலாம். ஃபைனலாக ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டியிருக்கேன். இந்த கோவிலுக்கு போகணுங்கிறனால வேஷ்டி கட்டியிருக்கேன். வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம சாமுண்டி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலாக சாமுண்டி டெம்பிள் என்டர் ஆகிட்டோம். வந்துட்டோம். கோவில் பேக் சைடில் வந்து நம்ம இறங்கியிருக்கோம், அதுதான் கோபுரம். ஃபைனலாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கூட்டம் இல்லை, கூட்டம் இருக்குப்பா. கூட்டம் பார்த்தீங்களா? ஃபைனலாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். செம கூட்டமாக இருக்குது. எப்போ போய் எப்போ சாமியை பார்ப்போம்னு தெரியல. ஃபைனலாக நம்ம சாமியை பார்த்துட்டோம். இதுதான் பின்னாடி இருக்கிற கோபுரம். இதுதான் அந்த டெம்பிளோட கோபுரம்.
இதுதான் கோவில் கோபுரம், சாமுண்டேஸ்வரி கோவில் கோபுரம். ஃபைனலாக கோவிலை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நான் அந்த சாமுண்டேஸ்வரியோட ஃபோட்டோவை நான் கீழே ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். நம்ம கோவிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம போக வேண்டியதான் ரூமுக்கு. நம்மளோட பிளான் இன்றைக்கி ஓகே ஆயிடுச்சு. ஆனால் சூப்பராக பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. மைசூர் பாக் ஃபேமஸில் எங்கள் அப்பா போய் இந்த கடையில் வாங்க போயிருக்காரு. நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இனிமேல் இந்த கடையில் வாங்கியிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்கிறேன். சாமுண்டி ஹில்ஸ் போகிற வழியில் இந்த கடை இருக்குது. எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன், டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அழகாக இருக்குல்ல? நம்ம சாமுண்டேஸ்வரி டெம்பிளுக்குலாம் போயிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. சும்மா ரசம் சாம்பார் இதே சாப்பிட்டு போர் அடித்தனால நான் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் பன்னீர் சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா கோவில் இந்த மாதிரி தான் போவோம். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ட்ரிப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம ஒரே ஒரு குறை என்னென்னா அந்த பிருந்தாவன் கார்டன் தான் போகல. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே போகல. எனக்கு தெரியாதது இங்கே எதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம், எல்லாமே நல்லா பார்த்தோம். சில இடத்துல கேமராவில் எங்களை ஷூட் பண்ண விடல, அதனால் நான் அவ்வளோ இடத்துல பண்ணியிருக்க மாட்டேன். வ்ளாகில் சில இடத்துல நானும் வளர இருப்பேன், அதெல்லாம் பெருசாக எதுவும் எடுத்துக்காதீங்க. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நாளைக்கு பேக் டு சிபி, நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறோம். ஃபைனலாக எல்லா இடத்தையும் சூப்பராக பார்த்தாச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மைசூர் பாக் கடை காமிச்சிருந்தேன்ல, அவங்களோட பேக்கேஜ் தான். ஒரு 8 பீஸ் மைசூர் பாக்கு வந்து 600 8 பீஸ் மைசூர் பாக்கு. ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொடுத்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. பார்ப்போம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, செம்ம நெய்யாக இருக்குது மைசூர் பாக்கு. ஒரு ஃப்ளேவர்லேயும் இருக்குது மைசூர் பாக்கு. கேரட்டு, இது கேரட் மைசூர் பாக்கு. ஆனால் கேரட் மைசூர் பாக்குன்னா ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். இது என்னமோ இப்படி கொடுத்துருக்காங்க, கேரட் மைசூர் பாக்கு. இது மில்லட் ஜாங்கிரி, மில்க் மைசூர் பாக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே 600 ரூபா இந்த கடையில். பட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சாமுண்டி ஹில்ஸ் போகிற வழியில் இந்த கடை இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்ஸ்டாவில் என்ன பர்சனாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் SFA ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலோட அஃபிஷியல் ஐடி கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next video. Ta-da, bye-bye.